بسم الله الرحمن الرحيم. சரி, கடைசி கேள்வி என்னடா, சர்வதேச பிறை தவறு என்று வைத்துக் கொண்டால், அப்ப நம்முடைய கருத்துக்கு, தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து அடிப்படையில எல்லைகளை எப்படி தீர்மானிப்பீங்க? எல்லை கோட்டை அல்லாஹ்வும் ரசூலுமா போட்டாங்க, நாம தானே போட்டுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாடு இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டா கூட கிழக்கு மாகாணத்தை தனி நாடா ஆக்கிட்டான்னு சொல்லி சொன்னா தனித்தனி பிறைன்னு சொல்லி சொல்ல வேண்டி வருமான்ற மாதிரி வந்துடும். இது மாதிரி எல்லை கோடு சம்பந்தமாக எல்லைகளை யார் ஏற்படுத்தி கொண்டார், இது சம்பந்தமா ஆரம்பத்தில் உங்க ஸ்பீச்ல கூட இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க. அதை கூட கொஞ்சம் விரிவாகவே இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா சரி. இதுதான் லாஸ்ட் கேள்வி. அதாவது சர்வதேச பிறை என்பது முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது என்பதை நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? 19 பகுதியில் பார்க்கப்பட்ட பிறைதான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரி என்றால் அதுக்கு அளவுகோல் என்னன்னு நீங்க என்ன செய்றீங்க கேட்கறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்க்காமல் நோன்பை தீர்மானிக்க கூடாது, பிறை பார்க்காமல் பிறநாள் கொண்டாடக்கூடாது, வெகு தொலைவில் உள்ள பகுதி பிறை பார்க்கப்பட்டால் அது தூரத்தில் உள்ள பகுதியை கட்டுப்படுத்தாது, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் மக்களுடைய கையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பெருநாள் விஷயத்துல, நோன்பு விஷயத்துல என்ன நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க? அஸ்ஸௌமு யௌம தஸூமுன் நாஸ், அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ். மக்கள் என்றைக்கு நோன்பு தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நோன்பு. அல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ், மக்கள் என்றைக்கு நோன்பு பெருநாள் தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நோன்பு பெருநாள். அல்ஹா யௌம யுலஹின் நாஸ், மக்கள் என்றைக்கு ஹஜ் பெருநாள் தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் ஹஜ் பெருநாள். அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. மார்க்கத்தில் ஒரு விஷயம் மக்கள் தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டு விட்டால் அது வகையில தான் அதுக்குரிய அளவு சொல்லப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டா ஆதாரங்களை பார்த்து நீங்க தீர்மானிங்க அப்படின்னு சொன்னா வகையில தான் இவன் குற்றவாளி இவன் நல்லவன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் தீர்மானிக்கணும். வகையில் மார்க்கத்தில் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், நோன்பு எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதில் இந்த பிறை தகவல் எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல், அதாவது வெகு தொலைவில் உள்ள பிறையாகவும் இல்லாமல், அதுபோன்று சர்வதேச அதுபோன்று பிறை பார்க்காமலும் தீர்மானிக்காமல் எதை மக்கள் தமது பகுதியாக கருதுகிறார்களோ அந்த அடிப்படையில் மக்கள் தீர்மானித்துக் கொண்டால் அது மார்க்கத்துக்கு மாற்றமானது கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தமிழகம் தமது பகுதியை தீர்மானிக்கிறாங்க, இது மார்க்கத்தில் எந்த ஹதீஸுக்கும் குர்ஆன் ஆயத்துக்கும் எதிரானது கிடையாது. இலங்கையில் உள்ளவங்க இலங்கைக்குள் தங்களது பகுதியை தீர்மானிக்கிறாங்க, அது மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது. எனவே இந்த எல்லையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதால் அது வகையில தான் வந்திருக்கணும், ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்பது அது ஒரு சரியான கேள்வி கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். இந்த சர்வதேச பிறைக்கு என்னென்ன ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்களோ, என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்களோ எல்லா வாதங்களுமே தவறான வாதங்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த வாதங்களும் எடுத்து வைக்கப்படவில்லை. அவங்க என்னென்ன மிஸ்டேக் செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன தப்பு செய்திருக்கிறார்கள் அனைத்தையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளதை உள்ளபடி சரியாக விளங்கி நம்முடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஒன்றை சொல்லிவிட்டோமே இந்த கருத்தை எப்படி மாற்றுவது என்றெல்லாம் நாம் எண்ணாமல் மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இறையச்சத்தை மட்டும் முன்னிறுத்தி இறைவனுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.